ஹாய் நண்பா, டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் இருந்து அடுத்த ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. 2025க்கான பிபிஎஸ் ஹைரிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த ஜாபுக்கு கோடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஜாபுங்க. முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி ஐடி ஜாப்ஸ் போடுறதுக்கு நீங்கள் கொடுக்குற லைக் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிசிஎஸ்ல 2025க்கான பிபிஎஸ் ஹைரிங் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லைவில் தான் இருக்குது. இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. அண்ட் இந்த பிபிஎஸ் ஹைரிங்கில் எக்ஸாம் இருக்குது. டெஸ்ட்டுக்கான டேட்டை எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே லேட்டராக ஷேர் பண்ணுவாங்க. இந்த டிசிஎஸ் பிபிஎஸ் ஹைரிங் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீசஸில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஐடி ஜாப் ப்ரொஃபைலுங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் நான் ஐடி கேட்டகரியில் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. அண்ட் இந்த ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஹைரிங். ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டிகிரியில் சயின்ஸ் கிராஜுவேஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைரிங் டிசிஎஸ், பிஎஸ்சி, இக்னைட் அண்ட் ஸ்மார்ட். இந்த ஹைரிங் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த பிபிஎஸ் ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் வந்து மொபைலில் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் மொபைலில் வந்து டெஸ்க்டாப் சைட்டை எனபிள் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பெட்டர் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஒரு பிசி இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல ஐடி அதுக்கப்புறம் பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பிபிஎஸ் கேட்டகரியில் வருது. அதனால பிபிஎஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி மூலமாக அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கான டேஷ்போர்ட் வரும். அதில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளை ஃபார் டிரைவில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி ஆர் ரெஃபரன்ஸ் ஐடியை கொடுத்து கேப்சா வழி கொடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கான டேஷ்போர்ட் வரும். அதில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன் சென்டர், அதாவது டிசிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணுற எக்ஸாம் சென்டர் கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் லேட்டராக அப்ளை பண்ணுறீங்க, லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது, நம்ம பிறகு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாவட்டத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ள எக்ஸாம் சென்டர் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. டைம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிறகு பண்ணிக்கலாம்னு சொல்லி டிலே பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து கிடைக்காம போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணுங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடி இருக்குது, அதே மாதிரி ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இது கூட நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹைரிங்க்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ், அதாவது பிகாம் படித்தவங்க, பிஏ படித்தவங்க, பிஏஎஃப் படித்தவங்க, பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணக்கூடிய ஹைரிங். அதனால தான் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இந்த ஹைரிங்க்கு அப்ளை பண்ண முடியும். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹைரிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அண்ட் பாஸ்அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 பாஸ்அவுட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது 2025 பாஸ்அவுட்கான ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹைரிங். சரிங்களா? அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு அரியர்ஸ் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது.
இன்கேஸ் இருக்குதுன்னா ஒரு அரியர் வரைக்கும் இருக்குதுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகி இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் போகும்போது அந்த அரியரை கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரியர் கேப் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக படிச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினி வேலைவாய்ப்பு, அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. அதனால தான் சொல்கிறேன், இது ஃப்ரெஷருக்கான என்ட்ரி லெவல் வேலைவாய்ப்பு. ஃப்ரெஷர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7. அதே மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும், இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் ஆல்சோ இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். நைட் ஷிஃப்ட்டை பொறுத்தளவு ப்ராஜெக்டை பொறுத்து டிபெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், இந்த 3 டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 50 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. இந்த 3 டாபிக்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த புக்ஸை பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா புக்ஸையுமே நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படிங்கிற இந்த ஒரு டேபை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதற்கான ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினை செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் ஒரு நான்-ஐடி ப்ரொஃபைலில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் க்ளோசிங் Jan 25 வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக எலிஜிபிள் பீப்புள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மீட் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.